நம்ம சேர்மன் கோவோ என்ன சாதாரண மனுஷனா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃப்ராஸ்ட் மார்க் சொல்லுவான் பாருங்க, எனக்கு இந்த மாதிரி உன்னோட வீக்னஸ் கூட சண்டை போட நேரம் இல்லை, டக்குன்னு உன்னோட ரூலர் பவரை கொண்டு வா, அந்த ரூலர் பவரை கொண்டு வந்தா உனக்கு ஏதாவது ஆயிரும் பயப்படுறியா அப்படின்னா நீ பயப்படுறதுக்கு அர்த்தமே இல்லை, எப்படி உனக்கு எதுவும் ஆகதா போகுது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஒரு வழியா பார்த்துட்டேன்டா அப்படின்னு பவரை விடுவான் பாருங்க, செம்ம பவரை. அப்படி அது வேகமா நம்ம சேர்மன் கோவை பார்த்து போக நம்ம சேர்மன் கோ அதை அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல தட்டி விடுவார் பாருங்க, அது பார்க்கறதுக்கே செம்ம மாசா இருக்கும் அந்த சீனு. அடுத்து அந்த ஃப்ராஸ்ட் மார்க் பேசுவான் பாருங்க, ஒரு வழியா உன்னோட ரூலர்ஸ் பவரை நீ யூஸ் பண்ணிட்டியா, இதுக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன், ரூலர்ஸ் பவர் இருக்க 7 பேர்ல 2 பேரை கண்டுபிடிச்சி அவங்க சோழியை முடிச்சுட்டேன், அடுத்து ஓன் சோழியை தான் நான் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சேர்மன் கோவோ டென்ஷன் ஆயிட்டு முடிஞ்சா கொல்லுடா மோனார்க்கா ஃப்ராஸ்ட் அப்படி கடுப்பாய் சண்டைக்கு போக அவனும் நீ ஏன் கூட சண்டை போட முடிவு பண்ணிட்டியா முட்டாப்பையில, உன் உடம்பு வச்சுட்டு என் மேலே ஒரு பஞ்சு கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல 2 பேரும் சண்டைக்கு ரெடி ஆவாங்க. அவன் அப்படியே ஐஸோட ரெடி ஆவான் பாருங்க, நம்ம சேர்மனுக்கோ ரெடியாக இருப்பார், டக்குன்னு ஐஸ் விட்டோன்னே நம்ம சேர்மனுக்கோ மூஞ்சிக்கிட்டு வருமா, நம்ம சேர்மனுக்கோ மூஞ்சிலே ஓய்க்கு ஒரு அடி அடிச்சு அவன் கிட்ட போய் அடிக்க போவார் பாருங்க, அப்படின்னு போக அவன் டக்குன்னு டார்ச் பண்ணிடுவான், நம்ம சேர்மன் மறுபடியும் குத்த போவார் பாருங்க அப்படின்னு போக மறுபடியும் தடுத்து நிப்பாட்டிடுவான். நம்ம சேர்மன் செம்ம கடுப்பாயி உன்னை இதோட முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அடிக்க மறுபடியும் டார்ச் பண்ணோன்னு நம்ம சேர்மனுக்கோ தள்ளி வந்து நின்றுவாரு. அவ்வளோதானா என்னோட பவர் அவ்வளோதானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அங்கே அந்த ஃப்ராஸ்ட் மார்க்கோ உன்னோட பவர் அவ்வளோதானே அப்படி சுரிச்சுட்டு டக்குன்னு வேகமாக ஓடி வந்து பெரிய ஐஸ் எடுத்து நெஞ்சிலே ஒரு சொருவான் பாருங்க நம்ம சேர்மன் கோவுக்கு. அப்படி நம்ம சேர்மன் கோ வாயிலிருந்துலாம் ரத்தம் வந்துடும். அடுத்து அந்த சேர்மன் கோ உடம்புக்குள்ள இருக்க அந்த ரூலர்ஸ் பவர் கிட்ட பேசுவான் பாருங்க, நீ என்ன நினைச்ச இந்த வீக்கான உடம்பு வச்சு என்ன கொண்டலாம் நினைச்சியா, நீ அடுத்த வெசலை தேடுறதுக்கு இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும், ஆனால் அதுக்குள்ளே இந்த உலகத்தையே அழிச்சு வச்சிருவோம், நீ மனுஷங்களை காப்பாற்றணும்னு எடுத்த முடிவு தான் ரொம்ப தப்பான முடிவு அப்படின்னு சொல்ல நம்ம சேர்மனுக்கோ டக்குன்னு சிரிச்சுட்டு நீ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ராஸ்ட் மார்க்கோ நான் என்னடா மிஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்பான் பாருங்க. நம்ம சேர்மனுக்கோ அவர் கையில இருந்து டக்குன்னு ஒரு மேஜிக் பவர் எடுத்து ஒரு விட்டுவாரு பாருங்க, அவன் டக்குன்னு நம்பிட்டு இதை தான் சொன்னியா அப்படின்னு கேட்பான் பாருங்க. ஆனால் நம்ம சேர்மனுக்கோ ஏன் பண்ணது அந்த ஷீல்டு தான், அதை உடச்சிட்டு வெளியே போகும் பாருங்க. அப்போ நம்ம சேர்மனுக்கோ இப்போ போ அப்படி சொல்லுவார் பாருங்க. நம்ம ஜின்னுவோட அந்த ஆன்டி ஷேடோ டக்குன்னு எகிரி குதிச்சு ஓடும் பாருங்க. அந்த ஃப்ராஸ்ட் மார்க்கோ சே அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டு வருவான். அந்த ஆன்டி ஷேடோ கார் மேலே குதிச்சு ஓடிட்டு இருக்கும், அவன் பின்னாடி எகிரி குதிச்சு வெட்ட வருவான். டக்குன்னு பார்த்தா அந்த வெப்பனை ஒரு கை நிப்பாட்டும், யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்வு மாசா நிப்பாரு பாருங்க. இதுதாங்க சினிமா, அந்த மாதிரி இருக்கும். டக்குன்னு அந்த ஃப்ராஸ்ட் மார்க் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு நீ யாருடா ஐசல்பா அப்படின்னு கேட்பாரு பாருங்க, சும்மா மாசா இருக்கும் அந்த பேனலு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை அடுத்த எபிசோட வந்து பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.